பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை இறைவாரத்துக்கே நன்றி நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அடியான மரித்து பேசும் இயற்கை கால சாதமாய் கரடத்தடையாளம் கிடைத்து பங்கு வர மக்களை ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் சிவ நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கால வேளையில் இந்த இறைவாரத்தின் மூலம் நாளையில் உங்களை சந்திப்பதுக்கு மிக்க சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளை உங்களுக்கு மகிமையாக நடத்துவார். உங்களோடு தேவன் இருப்பார். உங்களை எல்லா விதத்திலையும் நன்மையால் முடிசூட்டி ஆசீர்வதிப்பார் என்று இறைவார்த்தை சங்கீதம் 18:2 அவருடைய நாமங்களை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். சங்கீதக்காரர் தாவீது தன் வாழ்க்கையில் தேவனாய் கர்த்தரை எப்படியெல்லாம் அனுபவங்களை கொண்டு அனுபவித்தார், அவர் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வல்லமையில் தேவனாக வாழ்க்கையில் கடந்து வந்தார், அனுபவ ரீதியில் அது பாடின பாடல் பல சத்துருக்கள் மத்தியில் எதிராளிகள் மத்தியில் ஜெயம் கொடுத்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி எந்தெந்த சூழ்நிலை தேவன் எப்படிப்பட்டவராய் என்னோடு இருந்தார் என்பதை அவர் பாடலாய் பாடியிருக்கிறார். வாசிக்கலாம். கர்த்தர் என் கண்மல், கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும், என் கோட்டையும், என் இரட்சகரும், என் இரட்சகரும், என் தேவனும், என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும், என் கேடகமும், என் கேடகமும், என் இரட்சணிய கொம்பும், என் இரட்சணிய கொம்பும், என் உயர்ந்த உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். இந்த இரட்சணிய கொம்பு, கொம்பு என்றாலே அங்கே 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது: வெற்றி, அதிகாரம், வலிமை. ஒவ்வொரு மிருகங்களுடைய கொம்பை குறித்து சொல்லும்போது அங்கே பலவிதமான ஒவ்வொரு மிருகத்தினுடைய அந்த வலிமையும் அந்த கொம்பில் இருக்கும். காண்டா மிருகத்துக்கு ஒத்த அந்த கொம்பில் அந்த பலன். அந்த தாவீதையும் கொம்பு தைலத்தில் தான் அங்கே ஒரு வலிமை நிறைந்த ஒரு அபிஷேகத்தை அங்கே அடையாளமாக காமிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அர்த்தம் கொண்ட அந்த மேன்மையை தான் ஆண்டவராகிய தேவனை எனக்கு அவர் தான் இரட்சணிய கொம்பு, அவரே வலிமை மிக்கவர், அவர் தான் எனக்கு அதிகாரமுடையவராய், அவரால் தான் எனக்கு வெற்றி. தாவீது போன இடங்களாக சத்துருக்களை முறியடித்து ஜெயம் தந்தார். அதனால தான் இந்த இரட்சணிய கொம்பு என்று கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். அதைத்தான் இங்கே இரட்சணிய கொம்பு என்று உயர்த்துகிறார். சங்கீதக்காரன் தாவீது சந்ததியில் 132 சங்கீதம் அந்த 17வது வசனத்தில் தாவீதுக்காக சந்ததியில் ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். வாசிமா. அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். இயேசு கிறிஸ்து இரட்சணிய கொம்பாக பிறப்பார் என்று தீர்க்க தரிசனமாக சங்கீதக்காரன் 132 சங்கீதத்தில் பாடலாக பாடியிருக்கிறார். அது 165வது 69வது வசனத்தில் லூக்கா 1 அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறத இங்கே லூக்கா மூலமாக சொல்லப்பட்டுக்கிறது. லூக்கா 1:69 வாசிக்கும்போது 68 69 இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக, அவர் தம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும், அந்த வாக்குத்தத்தம் பண்ண அந்த காரியத்தை, அந்த இரக்கத்தை நிறைவேற்றுவதற்கும், இயேசு இஸ்ரவேலருக்காக வலிமை மிக்கிறவராக, அதிகாரமுள்ளவராக, வலிமை மிக்க இரட்சகராக, அவர் அதிகாரம் பெற்ற இரட்சகராக அவதரிப்பார் என்று தாவீது சிங்காசன தாவீது சந்ததியில் பிறப்பார் என்று சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இயேசுவானவர் பூமியில் மரியாள் வயிற்றில் அவதரித்தார். இதை கேட்குற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலருக்கு 40 வருஷமும் இஸ்ரேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தும் போது அவர் வலிமைமிக்க அதிகாரம் பெற்ற வல்லம் உள்ள இரட்சகராக எல்லா சத்துருக்களையும் எல்லா விரோதங்களையும் தீமைகளுக்கும் விளக்கி, பகலில் மேகஸ்தம்பமாய் இரவில் அக்கனி ஸ்தம்பமாய் இஸ்ரேல் ஜனங்களை பாதுகாக்கிற இரட்சணை கொம்பாக இரட்சகராக அவர்கள் வழி நடத்தியிருக்கிறார். தாவீதின் சந்ததியில் பிறந்த அந்த இயேசு வானத்திலும் பூமியில் சகல அதிகாரம் படைத்தவராக, எதிரானியர் பிசாசனை தோற்கடிக்கிற வல்லமை உடையவராக இஸ்ரேல் மக்களுக்காக அந்த பூமியில் அவதரித்தார் என்று
சங்கீதக்காரன் சொல்லப்பட்ட பாடலில் தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படி இயேசு மரியாள் வயிற்றில் அவதரித்தார். கேட்கிறார் மனக்கத்துடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து தாவீதின் சந்ததியில் இஸ்ரவேலருக்கு இரட்சகராக ஒரு வல்லமையுடையவராக அவதரித்தது போல புதிய ஏற்பாட்டின் காலத்து நமக்காக ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கு பாவ சாபத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கிற வல்லமையுள்ள இரட்சகராக அவதரித்திருக்கிறார். தாவீதின் சந்ததிக்கு வலிமை மிக்க இரட்சகராக அவதரித்தவர், இஸ்ரவேலை மீட்டெடுக்கும்படி அவதரித்தவர், நமக்கும் ஒரு இரட்சகராக நமக்குள்ளே இருக்கிறார். அவர் அதிகாரமுடையவர், வெற்றி பெற்றவர், வல்லமையுடையவர். இதை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த இரட்சணை கொம்பாய் இருக்கிற கர்த்தராய் இயேசு உங்கள் வாழ்க்கையில் ரட்சிப்பை அருளும்படி தமது ஜனங்களுடைய பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறவர் உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படும்படி இரட்சணிய கொம்பாக அதிகாரமுடையவராக பாவங்களை மன்னிக்கிற அதிகாரமுடையவர். இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைய அறிந்து கொள்ளும்படி பாவத்தினாலே வந்த வியாதிப்பட்டவனை சுகமாக்கி பாவத்தை மன்னித்து அனுப்பினார். பாவங்களை மன்னிக்க இவனுக்கு யார் அதிகாரம் கொடுத்த மக்கள் கேட்கும்போது, இப்போ இரட்சகர் ஒரு பாவத்தின் மன்னிக்க அதிகாரமுடையவர் என்று மக்கள் அறிந்து கொள்ளும்படி தம்மை வெளிப்படுத்தினார். இது கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பாவத்தின் வடமிருந்து விடுதலையாக்கிற வல்லமையுடைய இரட்சகரை இந்த நாளைக்கு நம் குடும்பம் முழுவதும் விசுவாசிங்க. எப்பேற்பட்ட பிள்ளையாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ரட்சிப்பு உண்டு. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள இன்றைக்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிங்க. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.